Hi, I am Dr. Suresh from Coimbatore, கோவிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். சக்சஸ் டெய்லர் யூடியூப் மூலமாக உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த கேரியர் கைடன்ஸ் விஷயமா நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உங்க ஃபியூச்சரை நீங்க எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல நாட் ஓன்லி எஜுகேஷன், இந்த காலேஜ் செலக்ட் பண்ண அந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறத தாண்டி என்ன மாதிரியான தேடல் இருந்தால் உங்க ஃபியூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2030 நம்ம உலகம் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி ஜாப் மார்க்கெட் இருக்கு, இதெல்லாம் தினம் நம்ம உட்காந்து நிறைய அனாலிசிஸ் பண்றோம், நிறைய பேர்ட்ட பேசுறோம், நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேட்டிவா சில விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சி தான் இப்போ நம்ம பண்றோம். அந்த விதத்துல இப்போ நாங்கள் +2 முடிச்சுட்டு நான் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். விச் கோர்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு திங்கிங், ஒரு மிகப்பெரிய குழப்பம். இந்த குழப்பம் இன்னைக்கு நேரத்தில் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர இந்த குழப்பம் தீராது. அப்போ தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூப்பராக இருக்கா, ஏஐடிஎஸ் சூப்பராக இருக்கா, இல்லை ஏஐஎம்எல் சூப்பராக இருக்கா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சூப்பராக இருக்கா, மெக்கானிக்கல் சிவில்லாம் படிக்கவே வேண்டாமா, இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன். இது நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களும் உங்களுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வர்ற போக்கில் டக்குன்னு ஒரு போடு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆகா, நம்ம இதை பண்ணிட்டு இருந்தோமே, இது தப்பாயிருமோ, நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் குழப்புவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் குழப்புவாங்க, எங்களை மாதிரி கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை குழப்புவாங்க, யூடியூப்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸில் எதை நாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நான் சொல்றது அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கூட நான் சொல்லலை. பட் ஸ்டில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்க. பட் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே சில கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிட்டு அதுலேருந்து புள்ளி விவரங்கள் படி தான் நம்ம இந்த டேட்டாஸை நம்ம கொடுக்குறோம். இந்த புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கு. இப்போ நம்மளோட இந்தியாவோட இப்போ சென்சஸ் அப்படின்னா நமக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்குது. அந்த மாதிரி மெடிக்கல் கவுன்சிலேருந்து ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு சில புள்ளி விவரங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு ஏஜென்சிஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் அடிப்படையில் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கட்டாயமாக ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகுது. அதில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ரெண்டாவது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகுது. அதில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது, அங்கேயும் மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கப் ஆக போகுது. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிக்கப் ஆக போகுது. இது எல்லாமே இருந்தாலும் நமக்கு கட்டாயமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஏரியா, குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் பேஸ்ட் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய தேவைப்படுது. கம்ப்யூட்டரைஸ்டு நாலேஜ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் அப்படின்னு டக்குன்னு கோடிங் சொல்லி முடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் தாண்டிட்டோம் நம்ம. இப்போ கோடிங் அப்படிங்கிறத வச்சுட்டுலாம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சர்வே பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். ஸோ அந்த மாதிரி நம்ம growth ரேட் ரொம்ப ஃபாஸ்டான growth ரேட். இப்போ முன்னாடிலாம் growth 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இப்போலாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும்பொழுது எந்த இடத்துல இப்போ லேக் ஆயிருக்கும்னா, கண்டினியூஸாக பாஸ்ட் 10 இயர்ஸ்ல மிகப்பெரிய growth இந்த கம்ப்யூட்டர் ஐடி செக்டர்ஸ்ல இருந்துச்சு. இப்போ இந்த எலக்ட்ரானிக் செக்டர்ல டிமாண்ட், அதாவது நிறைய சரியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்கள் தெரிய வருது. அப்போ டிமாண்ட் அதிகமாயிட்டே வரதுனால பவர் எலக்ட்ரானிக்ஸ் செக்டார் மிகப்பெரிய ஒரு பூமாக போகுது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்கள். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் செக்டார் அப்படின்னு வரும்போது கட்டாயமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேஸ்ல பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆகட்டும், ரொபாட்டிக்ஸ் ஆகட்டும், இல்ல ரெனியூவல் எனர்ஜி ஆகட்டும், கிரிட் ஆகட்டும், இந்த மாதிரி முக்கியமான செக்டார்ஸா இருக்கக்கூடிய இந்த செக்டார்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பூமாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. சராசரி 39.56 பில்லியன் பிசினஸா இருந்தது. 2030க்குள்ள, அதாவது இன்னும் 7 வருஷத்துக்குள்ள 54.59 அளவுக்கு மலரப்போகுது. இந்த ரேட் ஆஃப் growth பார்த்தீங்கன்னா 4.1%, ஆண்டு ஒன்றுக்கு 4.1% அளவுக்கு ஆவரேஜா growth இருக்குன்னு சொல்றாங்க. இதுல தான் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு சரியான ஆட்கள் கிடைக்கவில்லை. வெறும் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் இருந்தா பார்த்தாது, அது கூட இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், போர்ட் லெவல் நாலேஜ், போர்ட் டிசைன் ஆஃப் போர்ட்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ஸ் நாலேஜ், ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஃபால்ட் டாலரன்சஸ், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஆட்கள் கிடைக்கல. அப்ப இதுல மிகப்பெரிய ஒரு growth வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான் கம்பெனிகள். நம்ம ஜாம்பவான் கம்பெனினாலே இப்ப நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டக்குன்னு ஐடி செக்டர்ல எடுத்தோன்னே ஒரு கூகுள், அமேசான்,
மைக்ரோசாஃப்ட் இல்லைன்னா அதுக்கு நம்ம மக்கள் இன்னமும் அது வந்து கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கலாம். அது வந்து மாங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா நம்மளோட டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி இந்த ஐடி செக்டர்லேயே நம்ம பேசி மைண்ட் எல்லாம் அதிலே இருக்கு. அதை தாண்டி மிகப்பெரிய செமிகண்டக்டர் பேஸ்டுக்கான கம்பெனிஸ் எல்லாமே வந்து இருக்குதுங்க. முக்கியமா இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிங்க மக்களே. இந்த மாதிரி கம்பெனிஸும் நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய ஆட்களை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு நீங்க தயார்படுத்தணும் அப்படின்னா அகைன் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளை நீங்க செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க தாராளமா படிக்கலாம். ஏன்னா நீங்க இப்ப ஜாயின் பண்ண போறீங்க 2024 முடிச்சு இப்ப 2024 ஜாயின் பண்ணீங்கன்னா 25, 26, 27, 28 2028 நீங்க வெளில வரும்போது மிகப்பெரிய பூம், நல்ல ஒரு ஜாப்ல நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆவீங்க. கம்பெனி பேர் சொல்றேன் பாருங்க, ஆல்பா அண்ட் ஒமேகா செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. மேபி இந்த பேர் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனலாக் டிவைசஸ் இன்கார்பரேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு. ரெனாஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இன்ஃபினான் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. என்எக்ஸ்பி செமிகண்டக்டர்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு. எஸ்டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு. டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு. மேபி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஎம்எஸ் அண்ட் ஏஜி டயோட்ஸ், தோஷிபா எலக்ட்ரானிக்ஸ், மிஸ்துபுஷி எலக்ட்ரிக், ஃபியூஜி எலக்ட்ரிக்ஸ், ஓஎன் செமிகண்டக்டர்ஸ், ஏபிபி போன்ற பல கம்பெனிகள் வந்து ஆட்களை தேடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பாலிட்ரானிக்ஸ் செக்டார்ல நல்ல ஆட்கள் வேணும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னா டிமாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சாலோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாலோ டெஃபினட்டா மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். நார்மலா நிறைய யூடியூப்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோர்ஸ் படிங்க, இந்த கோர்ஸ் காமனாக தான் சொல்லுவாங்க. பட் இது கொஞ்சம் டீப் அனாலிசிஸ் பண்ணி நம்ம இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். ஸோ இது படிக்கலாமா சார்? கட்டாயமா நீங்க படிக்கலாம். கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கும் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சப்மிட் பண்ண ஆசைப்படுறேன். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.